வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டான்சிட் எம்பிஏ அண்ட் எம்சிஏவோட 2026 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைக் இன்றைக்கி போய் போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிடும். லைக் ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டு இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைக் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ப்ரௌசர் போய்ட்டு டான்சிட் எம்பிஏ 2026ன்னு போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். தென் ஃபஸ்ட்டு இதை வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா லைக் இந்த மாதிரி வரும். லைக் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பிளிங்க் ஆகிட்டு பாருங்கள், அனௌன்ஸ்மெண்ட்னு ஒன்று பிளிங்க் ஆகிட்டு அப்படின்னா புதுசாக ஒன்று வந்திருக்குன்னு அர்த்தம். லைக் நெக்ஸ்ட் வந்து எம்பிஏ அண்ட் எம்சிஏ கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். லைக் இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இதை படித்து பார்த்துங்க, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இது பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் கூட நீ நம்ப வேண்டாம், உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். ஒன்றும் இன்றைக்கே பண்ணி முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஃபுல்லாக படித்து பார்த்து என்னென்ன தேவைப்படுது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணுங்கள். அங்கே இருக்க கிளிக் இயர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் காட்டும். உங்களோட நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி அண்ட் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுக்கு ஃபுல்லாக ஷோ பண்ணி காட்டுறோம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இமெயில் நம்பரு ஃபஸ்ட்டு, நேமு, ஃபோன் நம்பரு, டான்சிட் ரிஜிஸ்டர் நம்பரு, அப்புறம் பாஸ்வேர்டு எல்லோரும் மறந்துட்டிங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக டான்சிட் பாஸ்வேர்டு இல்லாதீங்க. டான்சிட்டோட அஃபிஷனலுக்கு மெயில் பண்ணி என்னோடய பாஸ்வேர்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணுங்கள். அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பாக ஏதாச்சும்னா. லைக் என்னென்ன டாக்குமெண்டெல்லாம் தேவை, என்ன மாதிரி ப்ரொசீஜர், எப்படி இதை ஃபில் பண்ணுறது, ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இங்கே பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே இந்த குயிக் லிங்க்கில் எல்லாத்தையோட பிடிஎஃப்பும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக எல்லா ப்ராசஸையும் படிச்சுட்டு உங்களுக்கு புரியலனாலும் தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. தென் அது போக டெமோ வீடியோன்னு ஒன்று இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோன்னு இருக்குது. அதையும் பாருங்கள். அது புரியலைன்னா உங்களுக்கு கேளுங்க, செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறோம். லைக் இதுதான் டான்சிட் எம்பிஏ அண்ட் எம்சிஓவோட கவுன்சிலிங்கோட ஷெட்யூலு. லைக் எப்போ கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் தென் எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது அதோட டீட்டெயிலு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ரேங்க் லிஸ்ட், தென் நெக்ஸ்ட் வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாச்சும் ரேங்க் லிஸ்ட்டு விட்டு அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால், என்னோடய கம்யூனிட்டி தப்பாக இருக்குது, என்னோடய நேமில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா அவங்களோட மெயிலுக்கு நீங்கள் டான்சிட்டோட மெயில் பண்ணிங்கன்னா அவங்க அந்த கரெக்ஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 16லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அந்த கரெக்ஷன் நடக்கும். தென் அதுக்கப்புறம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து எம்சிஏக்கு நடக்கும், அதுக்கப்புறம் எம்பிஏக்கு நடக்கும், அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து எம்சிஏக்கு நடக்கும், அதுக்கப்புறம் எம்பிஏக்கு நடக்கும். லைக் அதில் செலக்ட் ஆகுதுங்களோ மறுபடியும் கடைசியில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 10ஆம் தேதி 8வது மாதம் முடியும். கிட்டத்தட்ட கவுன்சிலிங் முடிகிற டேட்டு லைக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 10ஆம் தேதி கிட்ட முடியுதுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், 10ஆம் தேதி முடியுது இந்த கவுன்சிலிங்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு காலேஜுக்கு கண்டிப்பாக எல்லோரும் காலேஜ் போவீங்க கண்டிப்பாக. I hope everyone to understand this and also the subscribe for our channel, like for our channel. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். தென் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஐ ஹோப் எவ்ரி ஒன் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் லைக் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இங்கிலீஷ்லேயே இருக்கும், தமிழில் இருக்கும். உங்களுக்கு அது போக டெமோ வீடியோன்னு வச்சுருக்காங்க. லைக் எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் புரியலைன்னா வேணால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சும்மா ஓவரலாக ஜென்ரலாக படிக்காதீங்க. ஃபுல்லாக எல்லாம் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் ஃபஸ்ட் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். லைக் அதிலே மென்ஷன் முடியுங்க. தப்பு பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது. கரெக்டாக எல்லாமே பண்ணுங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன், டைம் எடுத்துங்க. நம்மக்கிட்ட இன்னும் ரொம்ப டைம் இருக்குது. பட் அது ரொம்ப டைம் இருக்குன்னு போய் 30ஆம் தேதியில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எரர் ஆயிடும். எரர் ஆச்சுன்னா அப்புறம் கண்டிப்பாக கவுன்சிலிங் அப்ளைவே பண்ண முடியாது. லைக் டான்சிட் எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கு வந்து அப்ளிகேஷனு லைக் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க. அது போக கொஞ்சம் டைம் கொடுத்த டேட்டோட இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, ஒரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. தென் அந்த மாதிரி இது எக்ஸ்டெண்ட் பண்ணுவோன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் இன்கேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஓகே, அவர் குட் லக். சப்போஸ் இன்கேஸ் அது எக்ஸ்டெண்ட் பண்ணினா நம்மளோட பேட் லக், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கவுன்சிலிங் போக முடியாது, ஒன்றும் போக முடியாது. அது வேஸ்ட்டு. தென் டான்சிட் எழுதுனதே வேஸ்ட்டாக போயிடும். லைக் குயிக்காக அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறத ஒரு 10 நாள் எல்லா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அகெயின் நான் சொல்கிறேன், கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. ரொம்ப
இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். லைக் நம்ம எப்படி யூஜியில் அந்த கவுன்சிலிங் போய் ப்ரௌசிங் சென்டரில் போய் ஃபில் பண்ணோம், எல்லா டீட்டெயிலும் கொடுத்து எல்லாம் அதே மாதிரி தான் சிம்லர். பட் அதுலேயும் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லுவேன். பட் இதிலெல்லாம் சான்ஸ் இல்லை. எல்லாமே த்ரூ தி எல்லாமே நம்ம கவுன்சிலிங்னா எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும். லைக் செலெக்ஷன்லேருந்து எல்லாமே நம்ம ஆன்லைனில் தான் பண்ணுவோம். அந்த சில திங்ஸ் மட்டும்தான் சில பேருக்கு மட்டும்தான் அது மாறும். டிசபிலிட்டி கேட்டகரிக்கு மட்டும்தான் நேரில் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மித்த யாருக்குமே நேரில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்காது. மித்தவங்க எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுறோம். அதனால் கரெக்டாக எல்லா டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். டவுட்டுனா இதில் இருக்கிற அந்த குயிக் லிங்கில் இருக்கிற எல்லா பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது என்னென்ன டவுட்டோ அதெல்லாம் கரெக்டாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். அந்த டெமோ வீடியோ இருக்குது. ஐ ஹோப் டெமோ வீடியோ கொஞ்சம் ஓரளவுக்கு லிட்டில் பிட் ஆஃப் கிளியர்னஸ் எனக்கு தெரில. பட் ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்து சேரும். லைக் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டாலும் தேவை, என்ன மாதிரி பிடிஎஃபாக வேணுமா இல்லை இமேஜாக வேணுமா, என்ன சைஸில் வேணும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் ஒரு கிளியரிட்டி கிடைக்கும். இந்த ஃபைலெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, ஓகே நம்ம கரெக்டாக வந்தோடனே டப்புன்னு அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இல்லைன்னா நம்ம வரி பண்ணிட்டே இருப்போம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, சைஸ் அதுவே நம்ம டேட் இழுத்துரும், இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு. அந்த மிஸ்டேக்கெல்லாம் பண்ணாதீங்க. லைக் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி தென் அங்கே பேசிக்ஸாக தான் இருக்கும், எல்லாமே பேசிக் தான் இருக்கும். சிலது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். லிட்டில் பிட் ஆஃப் எப்படி சொல்கிறது, தென் செமஸ்டரோட இது மட்டும் கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்னஸ்ஸாக இருக்கும். பட் அது பார்த்துக்கலாம் ஓரளவுக்கு தான். அதில் இருக்க மார்க் ஷீட்டில் இருக்கிறத அப்படியே எடுத்து என்ட்ரி பண்ண போகிறோம். லைக் அதுதான் இருக்கும் மேஜராக. அது மட்டும்தான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மென்ஷன் முடிக்கிறவங்க பாருங்கள், போத் சைட் ஆஃப் மார்க் ஷீட் லைக் செமஸ்டரோட மார்க் ஷீட் போத் சைடும் ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோவாக இல்லைனா பிடிஎஃபாக இது கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்குங்க சொல்லுவோம். அது ஒரு குறிப்பிட்ட சைஸுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. லைக் நம்ம அதுக்குள்ளே போனால் கண்டிப்பாக தெரியும். லைக் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுங்க, அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். லைக் நம்ம அடுத்து வந்து ப்ரொவிஷன் லைக் நம்ம இப்போ தான் காலேஜ் இப்போ தான் முடிச்சுட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவிஷன் வர கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாள் ஆகும், வாய்ப்பு இருக்குது. லைக் நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்களோட இது எல்லாருமே டிஜிட்டலுக்கு மாற்றி வச்சுங்க. இப்போ இருக்க எல்லா பக்கமுமே டிஜிட்டல் தான் கேட்பாங்க. வேறெவர் யூ கோ தேர், லைக் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி, எங்கே போனாலும் டிஜிட்டல் இருக்கிறது தான் உங்களுக்கு கண்டிப்பாக வேலிடு எல்லா பக்கமும். லைக் நெக்ஸ்ட் வந்து டான்சீட்டோட மார்க் ஷீட்டு, அப்புறம் டான்சீட்டோட ஹால் டிக்கெட். எல்லோரும் ஐ ஹோப் எவ்ரிஒன் எல்லோரும் இதை வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் தென் சிக்னேச்சர் இதெல்லாமே நம்ம வச்சுருப்போம். ஏற்கனவே நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது வச்சுருப்போம். லைக் அதவே யூஸ் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோஸில் ஏதாச்சும் வேணுனாலும் சேஞ்ச் பண்ணுங்கள். பட் சிக்னேச்சர் ஆல் டிக்கெட்டில் இருக்கிற மாதிரியும் மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியும் சிமிலராக இருக்கிறத மட்டும்தான் கொடுங்க. லைக் ஃபோட்டோவும் அதே மாதிரி தான். அண்ட் தென் இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ ஹோப் எவ்ரிஒன் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அண்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் அடுத்த அப்டேட் கண்டிப்பாக வரும். லைக் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைக் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபஸ்ட்டு படிங்க. என்னென்ன தேவைப்படுது, எப்படியெல்லாம் ஃபில் பண்ணணும், அந்த ஃபார்ம்ஸ் எப்படியெல்லாம் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் படித்த அப்படின்னா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். தைரியமாக இப்போ அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடுவோம். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக அது கவர் பண்ணுவோம். லைக் எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கு ரெண்டுக்கும் சிமிலராக தான் இருக்கும். இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்திருக்கு. எல்லோரும் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை படிங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொறுமையாக இன்னும் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது. பட் ஓரளவுக்கு ஒரு 10-15ஆம் தேதிக்குள்ளே எல்லோரும் அப்ளை பண்ணுற மாதிரி வச்சுங்க. அப்படின்னா தான் கடைசி எண்டில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் வந்துடும். கண்டிப்பாக ஏதாச்சும் நமக்கு டவுட் வந்தாலும் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நமக்கு மேபி யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. பட் ஐ ஹோப் நீங்கள் லக் everyone to understand this concept. Thank you for watching. All the best for
அவர் கவுன்சிலிங் அண்ட் தென் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.